என்னன்னா இதெல்லாம் ஒரு காமெடி, இதெல்லாம் பார்த்து நம்ம சிரிக்கணுமான்றது நம்மளே நம்ம தலையில கொட்டிக்கணும். இதெல்லாம் ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி மொக்க பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. படத்தில் வந்து வேறு என்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரியே தான். ரொம்ப அதாவது என்ன சொல்ற, லோ பட்ஜெட்டில் பண்ண படம் மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆளுகளை போட்டு எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இவங்க வந்து எப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, தேட்டர் மட்டும்தான் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ரூல் வந்துச்சுன்னா தான் இவங்க வந்து உண்மையிலே தமிழ் சினிமாவோடைய கதைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிடின்னு ஒன்று இருக்கிறதுனால தேட்டரிகளில் ஒரு பாதி காசையும் ஓடிடியில் உள்ள பாதி காசையும் எடுத்துட்டாவே நம்ம வந்து பிரேக் ஈவனில் வெளியில் வந்துடலாம்ன்ற கான்செப்டை வந்து இது உண்மையிலே உடைக்கணும். தமிழ் சினிமாவுடைய விரும்பிகள் எதுக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படி கேட்டோம்னா, படம் நல்லா வரணும்னு தான் கொடுக்குறாங்க. வாக்கியா தகராறுலாம் எதுவுமே இல்லை. வீம்புக்குன்னே வந்து யார் மேலேயும் வந்து பழி சுமத்த போகிறதில்ல. படத்தை உண்மையிலே கண்டென்ட்டோட நல்லா எடுத்திங்கன்னா படம் நல்லா ஓடும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சினிமா தான். அந்த சினிமா வளரணும், வாழணும், எல்லாமே நல்லா இருக்கணும்னு எல்லாருமே விரும்புகிறோம். அதனால் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடித்தா நல்லாயிருக்கும். சிவாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சென்னை 28 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்காப்புல. அதே ஆக்டிங், அதே இது சும்மா பஞ்ச் டைலாக்ன்ற பேரதில் மனுஷனை பூரா வருத்தி எடுக்கிறது, இதுதான் படத்துடைய கான்செப்டாகவே வச்சுருக்காப்புல. ஸோ அதனால் படம் ஒட்டலை. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாகரனை வந்து கடத்தி கொண்டு போய் ரூம்குள்ளே அடைச்சிருவானுங்க. அப்போ கருணாகரன் ஒரு டைலாக் பேசுவார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைத்தியங்கள்ட்டெல்லாம் இருந்துட்டு எப்படா இதை விட்டு வெளியில் போவோம்னு இருக்குன்னு சொல்லுவாப்புல. அதை அவர் சொன்னாரா, நம்மளே சொல்லிக்கிட்டோமா, இல்லை நம்மளை பார்த்து சொன்னாரான்றது சந்தேகமாக வருது. ஏன்னா படத்தில் நடிக்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடிக்கிற மாதிரியே நம்ம எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்போதே சக்ஸஸ் ஆக முடியும். அந்த டைலாக் வந்து உண்மையிலேயே நம்மளே அந்த படத்தில் நடித்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். படத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் மீண்டும் தர்மமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது அந்த வரிகள். அந்த வரியை மட்டும் எடுத்துகிட்டு 200 கதை பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி நம்ம யோசிக்கலாம். யாகாவாராயினும் நாகாக்க அந்த ஒரு வரியை வச்சுட்டு அருமையாக படம் பண்ணியிருந்தாங்க. யாராக இருந்தாலும் நாவை அடக்கி பேசணும். யாராக இருந்தாலும், சின்னவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அதை அடக்கலைன்னா என்ன பிரச்சனை வரும்ன்றத அருமையாக சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சாவே தர்மத்தின் வாழ்வுதனி சூதுகம்ங்கிற வார்த்தையை வச்சுட்டு நிறைய படம் பண்ணலாம். இவங்க அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கான்செப்டை தூக்கி போட்டுட்டு வேற கான்செப்டை எடுத்திருந்தாங்கன்னா படம் ஜெயிச்சிருக்கலாம். ஒருவேளை விஜய் சேதுபதி பண்ணியிருந்தா கூட படம் ஜெயிச்சிருக்கலாம். நலன் குமாரசாமி பண்ணியிருந்தா கூட நல்லா ஜெயிச்சிருக்கலாம். நலன் குமாரசாமி என்ன ஒரு 15 படம் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஏன் அவர் இந்த படத்தை பண்ணிக்கலாமே? நான் அந்த படத்தை உள்ள பார்க்க வந்தது மிர்ச்சி சிவாக்கானியே இல்லை, நலன் குமாரசாமி தான் படம் வந்தது. அப்போ எங்களுக்குலாம் வந்து அவர் என்ன பண்ணார், துரோகம் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். அதுதான் சொல்றல, இந்த ஓடிடிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்தவொடனே எவன் அடிச்சாலும் பார்த்துருவாங்க. பாதி பிஸ்னஸ் தியேட்டர்களில் பண்ணால் போதும், பாதி பிஸ்னஸ் ஓடிடி நம்மளுக்கு கொடுத்துருவாங்கிற அதீத நம்பிக்கை இல்லை, கான்சென்ட்ரேட்டில் இவங்க அப்படியே பண்ணுறாங்க. எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த ஸ்டோரிலையும் எந்த சேஞ்சஸும் இல்லையே. ப்ரொடியூசர் என்ன செய்றாரு, வட்டிக்கு வாங்கியிருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு 60 நாளில் படத்தை முடிச்சு கொடுத்துரு, போஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஒரு 3 மாதத்தில் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஒரு படம் ஜெயிக்கணும்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து 1 இயர் வரை எடுத்துக்கணும். 1 இயர் வரை எடுத்து கொடுத்து அலசி ஆராய்ஞ்சு இறங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. இறங்கினவொன்னு யோசிக்காதீங்க. ஸ்கிரிப்ட் பேப்பரை கரெக்டாக நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் நல்லா வரும் வராதுன்னு சொல்லிட்டு. எந்த ப்ரொடியூசர் பணம் போகிறாரோ அவரே வந்து அவசரப்பட்டீங்கன்னா இந்த கதி தான் நடக்கும். நல்லா நீங்கள் ஸ்கிரிப்ட் இந்த இதை பூரா நம்ம ஸ்கிரிப்ட் சூழ்கம் ஒன்றில் சொல்லிட்டோம்டா, இதில் போய் மறுபடியும் சொல்கிறேன்டா, காரி துப்புவாங்களடா, இப்போ ரிவ்யூவர்லாம் வேற மாதிரி இருக்குடா, எல்லா பேரும் டெக்னிக்கல் வைஸாக அலசுறாங்கடா என்னைய மாதிரி அப்படிலாம் யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இது வரும், ஒரு அவேர்னஸ் வரும். இந்த ரிவ்யூவே பார்க்குறீங்களே, இதை சீன் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், அதே படத்தை போய் பாருங்கள். ஒரு ரிவ்யூவர் மோசமாக சொல்கிறாங்கன்னா ஏன் மோசமாக சொல்கிறான்னு தேட்டரில் போய் பாருங்கள். சும்மா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் ப்ரொடக்ஷன்லாம் சொல்லுவாங்க, கொரியன் படம் ஒரு 15 படத்தை சீடி எடுத்து விட்டு வச்சு காலையில் ஒரு படம், மத்தியானம் ஒரு படம், சாயந்தரம் ஒரு படம் ஒரு பாரு, இதுலேருந்து நல்ல சீன் எடுத்து வெளியில் வை, அது தூக்கி ஸ்கிரிப்டில் தூக்கி ஒட்டு, அந்த மாதிரியா செஞ்சு தொலைங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா காசு வந்து யாருக்கும் சும்மா வரல. காசு பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காண்டி தான் வந்து மக்களே போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அநியாயமாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காண்டி நல்ல படத்தை நல்லா சொல்ல வேண்டியதும், நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டியதும் நம்மளுடைய கடமையாக இருக்குது. அது வந்து ஒரு பேஷனாக இருக்குது. இதில் எந்த காசும் யாரும் தர்றதில்லை, யாரும் போக்குவரத்து எதுவுமே பண்ணுறது கிடையாது. நம்மளுக்கு ஒரு மன திருப்தி, ஓகே நம்ம சொன்ன படம் நல்லா இருந்துச்சு, நம்ம சொல்லாத படம் நல்லா இல்லை, அப்போ நம்மளுடைய கணிப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய சந்தோஷம் வந்து ஒரு ரிவ்யூவருக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு ஓடுது. இந்த படத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு இந்த வரிகளே போதுமான வரிகள், எதுனா தர்மத்தின் வாழ்தனி சூது வரிகளே போதுமான வரிகள், அதை வச்சுட்டு அருமையான கதைகள்லாம் பண்ணலாம். நீங்கள் 3 எடுங்க, 4 எடுங்க, 5 எடுங்க, இந்த கான்செப்டை தூக்கி ஓட்டுருங்க. அதில் ஓம்னி யூஸ் பண்ணியா, இதில் யூகோ யூஸ் பண்ணுறது, அதில் வந்து சஞ்சிதா செட்டி யூஸ் பண்ணிங்களா, இதில் வந்து வேற பொண்ணு அதே மாதிரி பொண்ணை போடுறது, இந்த கான்செப்ட்லாம் தூக்கி வீசுறீங்க தான் நான் சொல்கிறேன்.
படம் சூதுகம் 2. இதுக்கு முன்னாடி ரீகேப் மாதிரி சூதுகம் 1 எடுத்துட்டீங்களா? சூதுகம் 2, சூதுகம் 1ஓட ரீகேப் சொன்னாதான் இந்த படத்தோடைய கான்செப்ட் புரியும். சின்ன சின்னதாக ஆள் கடத்தல், என்ன சொல்கிறது, சீட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி அவர் என்ன செய்கிறாரு, நம்ம லாங் டைம் நம்ம பண்ணணும்னா ஒரு 5 ரூல்ஸை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு 5 ரூல்ஸ் போடுறாரு. அதில் முதல் ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பவரில் உள்ளவனை கை வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஓகே, இதை போட்டு பண்ணிகிட்டு இருக்காப்புல சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு பவரில் உள்ளவனை கை வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஆள் கடத்தல் பண்ணிடுறாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா செம்ம சிக்கலில் மாட்டிக்கிறாப்புல, தவிக்கிறாப்புல, எப்படா வெளியே வருதுன்ற சூப்பராக அந்த முடிச்சு அவுக்கிறது அந்த படத்தோட கதை. ஓகே, கதை போதுமான ஒரு கதையே இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ணி சூப்பராக பண்ணி படம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, டேரக்டர் வாய்ப்பு தேடி அலையிற டேரக்டருக்கெல்லாம் கதை இல்லாட்டினாலும் பரவாயில்ல, திரைக்கதை நல்லா இருந்தால் படம் ஓடும்ன்ற நம்பிக்கை கொடுத்த படம் தான் சூதுகவும் 1. ஓகே, அப்படியே கட் பண்ணோம்னா சூதுகவும் 2 இந்த வருவான். இதே கதையே வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து பவரில் உள்ளவனை கை வைக்கூடாத முதல் ரூலை வந்து சிவாவும் பிரேக் பண்ணுறாரு. அதில் வந்து எப்படி மீள்றாருங்கிறது அந்த படத்துக்குள்ள அந்த மீள்ற விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஒட்டாததெல்லாம் நல்லாவே வரலை, சரியாகவே அமையலை. காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை, மியூசிக் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை, பாட்டு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட் லைனாக இருக்குது. அதனால் வந்து உட்காரவே முடியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். படத்தில் எல்லாருமே நடிச்சிருந்தாலுமே படம் வந்து ஒரு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு வாவ் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட அமையாது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த அளவுக்கு ரசிகர் மாதிரி இருந்துச்சு, எல்லாமே நல்லா பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே சொதப்பன மாதிரியா இருக்கு. சிவான்ற காமெடி அகில உலக சூப்பர் ஸ்டார் அவரே சொல்லிக்கிறாரு. இவர் படத்துக்கு வந்து காமெடி கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்பி வருவான். ஆனா உண்மையிலே பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு காமெடியாடா அப்படின்னு மாதிரி நம்மளே கோவம் வர வச்சு அதெல்லாம் பக்கத்துல மச்சான் காமெடியாடா சரிடா அப்படி நம்மளே தான் அவனை சொல்லி சிரிக்க வைக்கணும். அந்த அளவுக்கு மொக்க பண்ணிக்க ஒரு சில இடத்துல ரசிகமா இருந்தாலும் ஒரு சில இடத்துல போர் தான். ரொம்ப பார்ட் 2 சீன்ஸ்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணதா சொன்னாங்களே இருக்கு. அது எல்லாமே ஆடுறால ஒரு மாதிரி சொதப்ப மாதிரியா இருக்குது. அதெல்லாம் பிஜிஎம்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்ல எவ்வளவு சூப்பரா இருக்கும், அது பார்த்தாவே நமக்கு ஒரு குஷியா இருக்கும். இதுல எல்லாமே மிஸ்ஸிங். அதெல்லாம் முக்கியமா ஹீரோ மிஸ்ஸிங். ஐயா சிவா சார் நடிச்சிருக்க கூட இந்த படத்துல சொல்ல போனா விஜய் சேதுபதி போனதால கண்டிப்பா இந்த ஒரு காம்பேக்கா வந்திருக்கும். அந்த அளவுக்கு படத்துல எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஹீரோயினி வரும் அப்பப்ப அந்த இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு. ஆனா இருக்காது, இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. அது மட்டும் தான் நல்லா இருந்தது. மற்றபடி வேற சில காமெடி ரசிகர் மாதிரி தான், சில காமெடியில் கோவம் தான் வச்சு ஏன்னா இதெல்லாம் ஒரு காமெடி அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. வேற ஒன்றுமே இல்ல, ஹீரோவே மைனஸ் ஐயா, ஹீரோவே மைனஸ். ஏன்னா அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பார்த்தோமா என்னன்னா இதெல்லாம் ஒரு காமெடி, இதெல்லாம் பார்த்து நம்ம சிரிக்கணுமான்றது நம்ம தலையில கொட்டிக்கணும். இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்ற மாதிரி மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை, சுமார் தான் படம். டேரக்டர் உண்மையா பாராட்டலையா, டேரக்டருக்குலாம் ஒரு குறையில, அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. என்ன ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் சுவாரஸ்யம், அந்த பிஜிஎம் இதெல்லாம் பழைய பிஜிஎம் எடுத்து போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா சில இடத்துல நம்ம சோர்வு அடைஞ்சாலும் அந்த பிஜிஎம் நம்ம கொஞ்சம் பூஸ் கொடுத்துனே இருக்கும். அந்த அளவுக்கு சுத்தமா மொக்க பண்ண மாதிரி இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல சிவா தான் மைனஸ், ஸ்கிரிப்ட் கூட இல்லை. சிவான்றது இந்த ஸ்கிரிப்டுக்கு அவர் ஏற்ற ஆளு கிடையாது. வேற யாரோ திரும்ப விஜய் சேதுபதி அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரு பாயிண்ட் ஆஃப் அவர் பாடி சார் லாங்குவேஜ் தான் சூப்பரா இருந்திருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. கருணாகரன் அப்புறம் MS பாஸ்கர் சார் எல்லாமே நல்லா இருக்கு. எங்கேயுமே நிக்கல, யாரோட கேரக்டருமே நிக்கிற மாதிரியே இல்லை. ஏதோ வருது போகுது, அவ்வளவுதான். இல்ல அது வந்து எப்பவுமே பார்ட் 2 ஏன் தோல்வி அடையுதுன்னா ஃபர்ஸ்ட் 1 வச்சு அதை வச்சு பூஸ்ட் பண்ணி பில்டப் பண்ணிடுறாங்க. 2 வந்து கொஞ்சம் உட்காந்து ஸ்கிரீன் பிளே மெனக்கணும், சில விஷயங்கள் எல்லாம் மாற்றணும். அதையே வச்சு பண்ணோம். ஹீரோ அதே மாதிரி தான், அதே இருந்தால் கூட சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிக்கும். அதெல்லாம் சுத்தமாக சிவா சார்லாம் என்னடா இதெல்லாம் ஒரு காமெடின்ற மாதிரி ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரிலாம் கோவம் வந்துச்சுங்க எனக்குலாம். சில காமெடி பார்க்கும்போது என்னடா அப்படின்னு ரொம்ப போர் அடி வச்சுச்சு. வேற ஒன்றுமே இல்லை, ரொம்ப மொக்க வேஸ்ட் ஐயா. டைம் 2 ஹவர் வேஸ்ட் ஐயா.